In this part 2 video from the affix portion vocabulary, we are going to see from the affixes. Read the following line taken from the text. In the English language, new words are formed by a process called affixation சொல்கிறோம். அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் புதுசான வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் ஒரு ப்ராசஸ்னால. அந்த ப்ராசஸோட பேர் affixation சொல்கிறோம். affixation இப்போ என்ன மீன்ஸ் adding the affixes to the root word to form a new word. அதாவது ஒரு பேஸ் வேர்டு இருக்குது இல்லையா, அது பேஸ் வேர்டு தான் நம்ம ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம். அந்த ரூட் வேர்ட் கூட அஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோம், இதனால் நமக்கு ஒரு நியூ வேர்ட் கிடைக்கும். இப்படி கிடைக்கிற இந்த ப்ராசஸிங் அஸ் அ ஹோல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், affixation சொல்கிறோம். Affixes can be classified into prefix and suffix. If an affix is attached to the beginning of the word, it is called a prefix. அதாவது அஃபிக்ஸுன்றது வந்து நம்ம ஒரு வேர்ட்னுடைய பிகினிங் முதல்ல ஆட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே இஃப் அன் அஃபிக்ஸ் வந்து அட்டாச் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ட், அதாவது முடிவில் அப்படின்னா இட் இஸ் கால்டு சஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிஃபிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இல்லிட்ரேட். இப்போ இல்லிட்ரேட் வந்து என்ன, இல் இதுதான் வந்து லிட்ரேட்ன்ற வேர்ட் கூட ஆட் பண்ணியிருக்க அஃபிக்ஸ். இது முதல்ல ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸில் வரும். அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் டிஸ்குவாலிஃபை, சூப்பர் நேச்சுரல், சப் அர்பன், மால் நியூட்ரிஷன். சஃபிக்ஸஸ் பார்த்திங்கன்னா சைல்டுஹுட், இதில் சைல்டு வந்து வேர்டு அதாவது ரூட் வேர்ட், இதில் எண்டில் ஆட் பண்ணியிருக்காங்க ஹுட், ஹெச்ஓஓடி, இது சஃபிக்ஸு. மற்ற எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி தான். எபிலிட்டி, ஐடிஒய் வந்து என்னென்னா சஃபிக்ஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்ன்றது வேர்டு, இல்லை எக்ஸாமின் வேர்டு, இதில் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா டிஐஓஎன் வந்து சஃபிக்ஸு. அதே தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எஸ்டாப்ளிஷ் வந்து வேர்டு. ஸ்லேவிஷ், ஸ்லேவ்ன்றது வேர்டு, ஐஎஸ்ஹெச் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்க சஃபிக்ஸ். ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் அப்ரோப்ரியேட் ப்ரிஃபிக்ஸ் இல்லை சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அக்யூரேட்ன்றது வேர்டு, இதில் ப்ரிஃபிக்ஸ்னால் இன்அக்யூரேட், ஐஎன் வந்து ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி ஆட் பண்ணுறோம்ல. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ எல்கேஜினா அது ப்ரிஃபிக்ஸ், இல்லை ப்ரீகேஜி, எல்கேஜிக்கு முன்னாடி ப்ரீகேஜி இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு வருது, ப்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இன் போட்டோம்னா அது ப்ரிஃபிக்ஸ். இதே அக்யூரேட் கூட அக்யூரேட்லின்ட்டு எல்ஒய் போட்டிங்கன்னா அது சஃபிக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் போட்டோம்னா எம்ஐஎஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ். அதே அண்டர்ஸ்டாண்டிங் ஐஎன்ஜி போட்டோம்னா அது சஃபிக்ஸில் வரும். ப்ராக்டிஸ் பார்த்தோம்னா மால் ப்ராக்டிஸ், டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இது ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. ஃபேஷன் பார்த்திங்கன்னா ஃபேஷனபிள், இது ஏபிஎல்இ. அஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஏபிஎல்இ போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட், இன்டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ஐஎன். டிஃப்ரென்ஷியல் ஐஏஎல், இது வந்து என்னென்னா சஃபிக்ஸ். சைல்டிஷ் ஐஎஸ்ஹெச், இது ப்ரிஃபிக்ஸு. சைல்டுஹுட் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சஃபிக்ஸ். சைல்டிஷும் சஃபிக்ஸ் தான், சைல்டுஹுட்டும் வந்து சஃபிக்ஸ் தான். நேஷ்னல், நேஷ்னலைஸ், இதுவும் வந்து சஃபிக்ஸு. ஒரிஜின் பார்த்திங்கன்னா ஒரிஜினல், ஒரிஜினாலிட்டி, இதுவும் வந்து சஃபிக்ஸு. என்ஜாய், இன்என்ஜாய், அன்என்ஜாய், இது வருமானு தெரியல, சாரி, பட் சஃபிக்ஸ் வந்து என்னென்னா என்ஜாயபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரேம் சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் யூஸிங் எனி 5 நியூலி ஃபார்ம்டு வேர்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, இதுக்கு நம்ம என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பயோடெக்னாலஜி. வி ஆர் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். மால் ப்ராக்டிஸ்ன்ற வேர்டுக்கு பார்த்திங்கன்னா கமிட்டிங் மால் ப்ராக்டிஸ் டியூரிங் எக்ஸாமினேஷன் இஸ் அ சீரியஸ் அஃபென்ஸ். அதாவது எக்ஸாம் டைமில் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து சீரியஸ் அஃபென்ஸ்னு சொல்கிறோம். ஒரிஜினல் காப்பி இஸ் ஆன் தி டேபிள். ஒரிஜினல்னாக்கா த ரியல் ஒன். அடுத்தது அது டேபிள் மேலே இருக்குதுன்னு சொல்கிறோம். ஃபோர்த் வேர்டு வந்து என்னென்னா என்ஜாயபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் இஸ் அன் என்ஜாயபிள் டூரிஸ்ட் ஸ்பாட். சைல்டுஹுட், அவர் சைல்டுஹுட் டேஸ் ஆர் வெரி ஹாப்பி ஒன்ஸ். இப்போது fill in the blanks by adding the appropriate prefix இல்லை suffix to the words given in bracket கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், he was sleeping space in his coach. இங்கே என்ன வேர்டுனா கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து comfortably வந்து ரைட். காவியா ரைட்ஸ் அ ஸ்பேஸ் டு ஸ்கூல். இங்கே என்னென்னா சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா பைசைக்கிள் கரெக்ட், இது ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. there was only a space of people in the theater. இங்கே ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்ட்ஃபுல்ன்றது வேர்ட் கரெக்டு, இது சஃபிக்ஸ், ஏன்னா லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஸ்பேஸ் டு கட் சாண்டல்வுட் ட்ரீஸ். இங்கே வந்து என்னென்னா லீகல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் இல்லீகல், முன்னாடி ஆட் பண்ணுறதுனால ப்ரிஃபிக்ஸ். தி அரைவல் ஆஃப் தி பிரசிடென்ட் ஹாஸ் பின் எக்ஸ்பெக்டட் ஃபார் தி லாஸ்ட் half an hour. அந்த வேர்டு வந்து என்னென்னா அரைவல், அதை சஃபிக்ஸில் ஆட் பண்ணுறோம் ஏஎல்.
தி மேன் பிஹேவ்ட் நார்மலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி க்ரௌட். இதில் வந்து என்னென்னா நார்மல்ன்ற வேர்டு நார்மலின்னு நம்ம போடுறோம். அப்படி போடும்போது இது சஃபிக்ஸ். அதே ப்ரிஃபிக்ஸில் போட்டோம்னா அப்நார்மல். த மேன் பிஹேவ்ட் அப்நார்மல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி க்ரௌட்னு எழுதலாம். ஸ்வாதி ஹேட் நோ ஸ்பேஸ் ஆஃப் விசிட்டிங் தி டாக்டர். இன்டெண்ட், அதாவது ஹேட் நோ இன்டென்ஷன் ஆஃப் விசிட்டிங் தி டாக்டர். போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது இன்டென்ஷன்னாக்கா. நோன் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதனால் இல்லை அப்படின்னு. த பாக்டீரியா ஆர் ஸோ ஸ்மால் தட் யூ நீட் அ ஸ்பேஸ் டு see them. ஸ்கோப், அதாவது மைக்ரோஸ்கோப். பாக்டீரியா ஆர் ஸ்மால், ஸோ வி நீட் த மைக்ரோஸ்கோப் டு see them. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிராமர் பார்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் போடுறேன். இதோட முன்னாடி பார்ட் அது வந்து பார்ட் ஏ வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க கண்டினியூட்டிக்கு. பார்ட் ஏ இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் பார்ட் பி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஓகே. ரிமைனிங் பார்ட் ஆஃப் த வீடியோ பார்ட் சி டி நான் கண்டினியூ பண்ணி போடுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். Thank you for watching our video at Our Thoughts. Please do like, share, subscribe, comment below your views. Have a great day. Thank you for watching.